அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாங்க. சிவன் கோவில்களில் தினமும் 16 வகையான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம்தான். இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் மட்டுமே அன்னாபிஷேகம் செய்யப்படும். இதை தரிசிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற ஒரு பழமொழியே வந்ததா சொல்லுவாங்க. அன்னாபிஷேகத்தன்னைக்கு ஒவ்வொரு அரிசியிலும் சிவபெருமான் எழுந்தருள்வார் என்பது தாங்க ஐதீகம். இதனால் அன்னாபிஷேகத்தை தரிசித்தோம் அப்படின்னா கோடான கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பு. இந்த அன்னாபிஷேகம் 2024ஆம் ஆண்டிற்கான ஐப்பசி மாதத்தில் எப்போ நடக்குது, அதே போல் திருவண்ணாமலை அன்னாபிஷேகத்தை பற்றி என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும், நீங்கள் சிவனுடைய பக்தர் என்றால் மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்காமையே இருக்குது, அது தடையாகவே இருக்குது. உதாரணமாக சொல்லணுன்னா, நான் வீடு கட்டணும்னு நினச்சேன், என்னால் கட்டவே முடியல. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, இதை தீர்க்கவே முடியல. திருமணத்துக்காக பெண் பார்க்குறேன், ஆனால் வரன் அமையவே இல்லை. குழந்தை வரங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கா. நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் பரிகார பலன் கேட்கணுங்க. அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தில் பரிகார பலன் கேட்டு இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட திருவண்ணாமலையிலும் தஞ்சை பெருவுடையார் கோவில்லையும் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்தை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க. எந்த ஆண்டுமே எல்லா ஆண்டும் இப்படி பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டும் திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்தை காண வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அவர்களுக்காக நிறைய வசதிகள் தற்போது செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஐப்பசி மாத பௌர்ணமியில் எல்லா சிவன் கோவில்கள்லையும் சிவபெருமான் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். திருவண்ணாமலையில் சமீப காலமாக அதிகமாக பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை காணவும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தான் பௌர்ணமி என்றாலும் கூட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவம்பர் 14ஆம் தேதி ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெற இருக்கு. ஐப்பசி அன்னாபிஷேகம் மற்றும் பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் கூடுவாங்க என்பதால் அண்ணாமலையார் கோவிலில் தரிசன முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி அன்னாபிஷேகத்தை முன்கூட்டி நவம்பர் 14ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 6 மணி வரை பக்தர்களுக்கான தரிசனம் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும், மாலை 6 மணிக்கு பிறகுதான் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க எனவும், இந்த நேரத்தில் பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கும்படியும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஐப்பசி அன்னாபிஷேகம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பொது தரிசனம் மட்டுமே வழக்கம் போல அனுமதிக்கப்படும் என்றும், 3ஆம் பிரகாரத்தில் தரிசனம் வரிசையில் அனுமதிப்பதிலும் சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது எனவும் இது பக்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்றே சொல்லலாங்க.
பொதுவாகவே இந்த அன்னாபிஷேகத்தை காண்பதற்காக ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அப்படின்னா, நம்ம முன்பு பார்த்தது போல ஏராளமான லிங்கங்களை வழிபட்ட பலனை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. எத்தனையோ அபிஷேகங்களை பார்த்தாலும் கூட இந்த அன்னாபிஷேகம் என்பது ரொம்ப தனி சிறப்போடு தான் பார்க்கப்படுது. இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்வினை எந்த ஒரு பாவம் இருந்தால் கூட அது தீர்ந்து போகும் என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் இந்த அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தில் நீங்களும் கலந்து கொண்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வருடம் வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தையும் கண்டுகளிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் ஏற்படும். சுக்கிரன் நட்சத்திரமான பரணியில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ராசியான துலாம் ராசியில் சூரியன் சஞ்சாரிக்கும் நாளில் சுக்கிர வாரமாக வெள்ளிக்கிழமையில் அன்று வருது. அதே போல் இது ரொம்ப சிறப்பு. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவனுடைய ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். சிவபெருமானுக்கு அன்னம், காய்கறிகள், பழங்கள் இவையெல்லாம் உணவால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும். ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளி என்று வருவதால் அம்பாள் வழிபாடு செய்ய உகந்தது. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த பௌர்ணமி எல்லா விதமும் வெள்ளியின் ஆதிக்கம் கொண்டிருக்கிறதால அம்பாள் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம். அன்னாபிஷேகம் நடைபெறுவதால் ஈசனை அன்னாபிஷேக கோலத்தில் காண்பது மேலும் அன்னதோஷம் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது பல வகையான சிறப்புகளையும் பல வகையான பலன்களை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லலாங்க. நவம்பர் 15, 2024 வெள்ளிக்கிழமை காலை 3:42 மணியில இருந்து பௌர்ணமி திதி தொடங்குது. இரவு முழுவதும் சனிக்கிழமை அதிகாலை வரை நீடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். அந்த வகையில் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாம். நவகிரகங்களில் ஒருவரான சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய சபாபதிக்கு தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்பது சொல்லலாம். மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. ஆகம விதிப்படி சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகங்கள் அனைத்துமே 24 நிமிடங்களில் நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று நடத்தப்படக்கூடிய அன்னாபிஷேகம் மட்டுமே 1.5 மணி நேரம் சிவபெருமானின் திருமேனியை அலங்கரிக்கும். சுத்தமான பச்சரிசியால் அன்னம் சமைத்து நன்கு ஆற வைத்து பிறகு சிவலிங்கத்தின் மேலிருந்து கீழாக அன்னத்தால் முழுவதுமாக மூடுவாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாது என்பது தான் உண்மை. அதே போல் இதை கண்குளிர நம்ம தரிசனம் செய்தோம் அப்படின்னா சொர்க்கம் நிச்சயம் என்றும் சொல்கிறாங்க. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வது கோடான கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பது தாங்க உண்மை. இந்த நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு தான் பௌர்ணமி திதி தொடங்குது. நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 மணி வரையிலும் பௌர்ணமி திதி இருக்கும். அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரமானது நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 1:52 மணிக்கு துவங்கி நவம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12:12 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அபிஷேகம் நடக்க இருக்கு. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்களும் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க. அன்னத்தால் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானை சென்று வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் முதலில் 5 வகையான பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பிறகு நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகம் மாபெரும் ஒரு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்னாபிஷேகத்தின் போது அப்பம், வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனிகளை வைத்தும் அலங்காரம் செய்வது பார்ப்பதற்கே கண்குளிர இருக்கும் என்றும் சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.